நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 ஹிந்தி எக்ஸாமில் சென்னை சிட்டிக்கான விஷாரத் உத்தராத் செகண்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து துருவசுவாமினி அப்படிங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய இஆர்சி. இந்த இஆர்சி வந்து அந்த துருவசுவாமினி புக்கில் நிறைய கொடுத்துருக்கிறதுனால ஒரு 1 to 19ஆவது நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னடா அது 19 படிக்க சொல்லியிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. ஒன்றும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இது துருவசுவாமிலேருந்து வந்திருக்கு, இதை வந்து இவங்கள்ட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாகு யார்கிட்ட சொன்னதுன்னு நம்ம எழுதிட்டு வியாக்கியா எல்லாமே அதாவது இந்த அதோட விளக்கத்தை தவிர மற்ற எல்லாமே சேமாக எழுதிடலாம். சந்தர்ப்ப விசேஷத்தா பிரசங்க, அப்புறம் நமக்கு இந்த வியாக்கியா மட்டும் என்ன கொஷினோ அதுக்கு விளக்கம். இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே சேமாக இருக்கும் ஆன்சர்ஸு. செகண்ட் ரோமன் வந்து இஆர்சி ஃப்ரம் சூரியோதய் புக்கு. சூரியோதய் புக்கிலேருந்து வரக்கூடிய இஆர்சி. இதில் மொத்தம் 6 ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் நான் வந்து 3 ஸ்டோரிஸ் மட்டும்தான் படிக்க சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டோரின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள எல்லாமே, செகண்ட்னா அதில் உள்ள எல்லாமே, அந்த மாதிரி 3 ஸ்டோரிஸ்க்கான இஆர்சிஸை நல்லா தரோ பண்ணி எழுதி பார்த்துருங்க. இது எந்த பாடத்துலேருந்து எந்த ஸ்டோரியிலேருந்து வந்திருக்கு, எழுதினவர் யார்கிட்ட சொன்னது, இந்த முக்கியமான விஷயத்தை கரெக்டாக எழுதிருங்க. இதுக்கு மட்டுமே ஒரு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அப்புறம் வியாக்கியா படித்து பார்த்து மார்க் கொடுப்பாங்க. தேர்டு ரோமன் இஆர்சி ஃப்ரம் துருவசுவாமினி புக்கு. துருவசுவாமினி புக்கிலேருந்து வரக்கூடிய இஆர்சி. இதில் இஆர்சியில் எஸ்ஏ ஃப்ரம் துருவசுவாமினி புக்கு. இதில் வந்து சந்திரகுப்த ஷிகர் சுவாமி, சந்திரகுப்தனை பற்றி தெளிவாக எழுதணும். அப்புறம் ஷிகர் சுவாமியை பற்றி, இதுதான் எஸ்ஏ. அடுத்து ஃபோர்த் ரோமன் வந்து துருவசுவாமினிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸு. புரோஹித், கோமா, குபடா, கிங்கல், இந்த 4 டிப்பனியை நல்லா படித்து எழுதி பார்க்கும்போது இதிலருந்தே வந்துடும். இதை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மார்க்ஸ் அப்படின்னா ஒரு 1 பேஜுக்கு எழுதணும் அப்படின்னு அது மாதிரி எழுதுங்க. 15 மார்க்ஸுங்கையில் ஒரு 3.5 பேஜஸ்க்கு எழுதுங்க. அடுத்து 5th ரோமன் வந்து எஸ்ஏ ஃப்ரம் சூரியோதய் புக்கு. சூரியோதய் புக்கில் மொத்தம் 6 ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் எதுனா 2 ஸ்டோரி தான் நான் படிக்க சொல்ல போகிறேன். அதில் இம்பார்ட்டண்ட் தான். இப்போ உதயன், இதை நல்லா சைடு ஹெட்டிங்லாம் போட்டு விளக்கமாக எழுதும்போது தான் நல்ல மார்க் கிடைக்கும். இது வந்து ஒரு 15 மார்க்ஸ்னால் நம்ம ஒரு 3.5 பேஜஸ்க்கு கட்டாயமாக எழுதியிருக்கணும். அப்போ தான் இந்த எஸ்ஏக்கெல்லாம் நல்ல மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2வது இம்பார்ட்டண்ட் வந்து ரிஷ்யஸ்ரிங். அடுத்து 6th ரோமன் வந்து சூரியோதய் புக்கில் இருந்து வரக்கூடிய டிப்பனிஸு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆச்சாரிய சஷாங்க், நிர்ஜரினி, வாசவதத்தா, தத்தாகத், விபாண்டக், சமுத்திரகுப்த, அங்கராஜ் ரோம்பாத், சந்திரிகா, சுதி. இந்த 9 டிப்பனிஸும் நல்லா தரவு பண்ணணும். என்னடா அது 9 டிப்பனிஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. ஒரு 18 டிப்பனிஸ் இருக்கிற இடத்துல தான் நான் உங்களுக்கு 9 படிக்க சொல்கிறேன். நீங்கள் படித்தா 18 படிக்கணும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் 9 படிக்க சொல்கிறோம். இப்போ இந்த டிப்பனிஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ சூரியோதய் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சே ஆச்சாரிய சஷாங்க், நிர்ஜர்னி, சமுத்திரகுப்த, இந்த 3 கேரக்டர்ஸுமே சூரியோதயிலேருந்து வரக்கூடிய கேரக்டர்ஸ். அதனால அந்த சூரியோதயங்கிற எஸ்ஐயவே நீங்கள் அது இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டே இல்லாட்டி போனால் கூட அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா, அது ஒரு எஸ்ஐயை படிச்சுக்கிட்டிங்கன்னா இது 3ஐயுமே அட்டன் பண்ண முடியும். அடுத்து வாசவதத்தா, தத்தாகத், இது 2மே நம்ம உதயன் நமக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்ஏயாக இருக்குது. அதை வச்சே வாசவதத்தாங்கிறது உதயனோட மனைவி, தத்தாகத்துங்கிறது புத்தர், அவங்கள பற்றியெல்லாம் நம்ம அந்த எஸ்ஏ படிச்சிட்டோம்னா அதை வச்சே எழுதிக்கலாம். அடுத்தது வந்து 5th ஒன் விபாண்டக், அங்கராஜ் ரோம்பாத், இந்த 2 கேரக்டரும் ரிஷ்யஸ்ரிங்லேருந்து வரக்கூடியது. அந்த எஸ்ஏயும் நமக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்ஏயாக இருக்குது. அப்போ இந்த ரிஷ்யஸ்ரிங் அப்படிங்கிற அந்த எஸ்ஏ நல்லா தரவு பண்ணும்போது விபாண்டக்கு, இந்த அங்கராஜ் ரோம்பாத், இது 2 கேரக்டரும் அதிலே கவர் ஆகிடும். அடுத்தது சந்திரிகா, சுதி, மாயோபியாங்கிற எஸ்ஏ நம்ம படிக்கலை.
ஒருவேளை நீங்கள் அந்த எஸ்ஏயை படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட மொத்தம் நான் என்ன சொல்கிறேன், தனித்தனி கேரக்டராக படித்து எதை பற்றி என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி டோட்டலி நான் 2 எஸ்ஏ இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 எஸ்ஏயை படிச்சிட்டிங்கன்னா இது எல்லா கேரக்டருமே அதில் கவர் ஆயிரும், நல்லா எழுதலாம். 7th ரோமன் வந்து ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸு இதில் 1லேருந்து 8 வரைக்கும் நல்லா தரவு பண்ணுங்கள். இது 3,7 இதை மட்டும் விட்டுருங்க, அதை படிக்க வேண்டியதில்லை. அதை தவிர மித்த எல்லா கொஷின்ஸையும் நல்லா தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோமன் ஹிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸ், இது 2 to 16 ஒரு இதுனா 2 to 16 டோட்டலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி இருக்குது. அதனால நான் உங்களை வந்து 2 to 16 படிக்க சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா படித்து நல்லா எழுதுங்க. தன்யவாத்.